Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai. என் தங்கமே, என்னுடைய தாயாரை எனக்கு ஞாபகப்படுத்துகிற என் பொண்ணு. தெரியாதனால வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிட்டாங்க. எங்க அம்மா அன்னைக்கு அழுது. பாப்பா, என் தங்கம், என் உயிர், எமோஷன் ஆகுது. கடைசியா நான் அக்கா என்கிட்ட பேசினது, நான் ஒரு 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். ஆனா வீட்டுக்குள்ளே நுழையும் போது 4 புல்லுப்பாய் 2 பேக்கு, அவ்வளோதான். அப்படி தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை. காலம் வர உனக்காக வந்துட்டா பார்த்துக்கணும் மகராசியா, ஆசை எல்லாம் உனக்காக மாத்திப்போம். உங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது உங்களுடைய மகன் மகள் அவங்கள பற்றி சொல்லுங்கய்யா. என் மகன் திப்பு சுல்தான் நைனார் முகமது என் உயிருக்குள் உயிராக இருக்கிறவர். இப்படி ஒரு தகப்பனும் மகனும் இருக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள பாச பிணைப்பு இருக்குது. இது இறையருள். இறையருளால் மட்டுமே எனக்கு இந்த பொக்கிஷம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மாமியார் அப்பா கிழிச்ச கோட்டை பையன் தாண்ட மாட்டாரு அப்படின்னு. நான் கோடி கிழிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு தான் கிழிப்பேன். ஏன்னா அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். நான் அவருடைய எண்ணங்கள், செயல்கள் அத்தனைக்கும் முழு சுதந்திரம். அப்படி முழு சுதந்திரம் நான் கொடுத்ததுனால தான் அவர் என் வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தனக்குத்தானே ஒரு கோட்டை போட்டுக்கிட்டார். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய விருப்பம் தான் என்னுடைய சந்தோஷம். உங்களுடைய மகள் பிரியா ராஜ்கிரண். பிரியா ராஜ்கிரண் என் தங்கமே, என்னுடைய தாயாரை எனக்கு ஞாபகப்படுத்துகிற என் பொண்ணு. என் தாயார் உயிரோடு இருக்கும் பொழுது என் மேலே எவ்வளவு அன்பு செலுத்துனாங்களோ, என் மேலே எவ்வளவு கருணை காட்டினாங்களோ, என் மேலே எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டாங்களோ அத்தனையும் செய்கிறது என் பொண்ணு பிரியா. கிரேட். இத்தனை வருஷ காலத்தில் வா போன்னு கூட நான் கூப்பிட்டதில்லை. வாங்கம்மா போங்கம்மா, அப்படி தான். என் தாயே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி என் மகள்னு. அப்போது அந்த மகள் அறியாமையினால் ஒரு சிறு தவறு பண்ணும் பொழுது, தவறுங்கிறது இயல்பாக எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியது. தவறு செய்யும் இயல்பினனாகத்தான் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். அந்த தவறை உணர்ந்து திருந்திட்டா இவன் மன்னிச்சிடறான், அவ்வளோதான். அதனால் என் பொண்ணு வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கெட்ட கனவை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. என் பொண்ணு எங்கிட்ட திரும்பி வந்துடுச்சு, அவ்வளோதான். உங்கள் 2 பேருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்து பிரிவு அப்படின்றது சில காலமாவது இருந்திருக்கா இல்லையா? ஒரு காலமும் இருந்ததில்லை. அதாவது ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க அவளாலேயே முடியாது, என்னாலே முடியாது. ஷூட்டிங் போனாலும் கூட கூப்பிட்டு போயிடுவேன். அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க அவங்களுக்கு? ஒரு சரிவில் இருக்கிறேன், எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறேன், கடன்களில் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்கிறான்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் தான் போய் குடியிருந்தீங்க இல்லையா? 10,000 ரூபாய் வந்த வாடகை வீடு. ஸோ அங்கே வாழ்ந்த காலகட்டம் அது எப்படி இருந்ததுங்கய்யா? இதே வீடு தான், இப்போ பார்க்குற இதே வீடு தான். நான் 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போன வீடு. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டு முதலாளி அந்த வீடை விற்கிற முடிவுக்கு வந்து நீங்களே எடுத்துங்கன்னாரு. அப்படி நான் வாங்கிட்டேன். அந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலம். நம்ம நேசிக்கிற ஒரு பெண் அப்படிங்கும்போது கதிஜாமாவை கூட்டிகிட்டு வாடகை வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தது அவங்க மனநிலை? அன்றைக்கி ஏதாவது ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது 4 புல்லுப்பாய்
2 பேக்கு, அவ்வளோதான். நான், என் மனைவி, என் மகள், மகன், என் மாமியார் எல்லாம் ஆளுக்கு ஒரு புல்லுப்பாயை வச்சுக்கிட்டு தான் படுப்போம். அப்படி தான் ஆரம்பித்தது வாழ்க்கை. அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுமா? அந்த காலகட்டம் அப்படின்றப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து மீளணும், திரும்ப அவர் எந்திரிச்சு நிற்கணும், அது பிரார்த்தனை. என்னால் முடிஞ்சது பிரார்த்தனை. குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன், குடும்பத்தை இது பண்ணிட்டேன், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. இந்த பிரார்த்தனைகள் எங்கள் 2 பேரும் அந்த கஷ்டங்கள்ன்றதை விட அந்த கஷ்டத்தையே சந்தோஷமாக அனுபவித்தோம். இவ்வளோ தான் வேணும், இது தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல், இறையர்களால் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. பட்டு அவருடைய அந்த கம்பீரமான ஒரு இடங்கிற விஷயத்துலேருந்து திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வரணுங்கிறதுல 2 அவர் முனைப்பாராக இருந்தாலும் தெரியாது, நான் முனைப்பாக இருந்தேன். பாயை விரிச்சு படுத்து கூட வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக தொடங்கி அதை பட்டுமெத்தையாக மாறுறதுக்கான அந்த காலகட்டம் இருக்குல்ல, நிச்சயம் வருடம் பொறுமையாக அன்போடு ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக அந்த பொறுமை வேணும் எல்லாருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் வரும், எல்லா பிரச்சனைகளும் வரும். அந்த பொறுமை நமக்குள்ளே இருக்கணும், வரணும். கோபம் வரும், ஆத்திரம் வரும், அதுக்குன்னு ஒரு சட்டன் டைம் கொடுத்து நாமளே அதை சரி பண்ணிக்கணும். வீட்டு செலவை யார் பார்த்துக்கிறது? ரொம்ப காலமாக என் மனைவி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சம்பாரிச்சு காசெல்லாம் மொத்தமாக கையில் கொடுத்துருவீங்களா? கையில் கொடுத்துருவேன். இப்போ சமீப காலமாக என் மகன் தான் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு. உங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்காக வேட்டியை மடிச்சு கட்டி ஐயா அப்படி சிங்கம் மாதிரி அப்படி சீறிக்கிட்டு நிற்பார் இல்லையா, அதை பார்க்கணும் லைவாக அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வேட்டி கண்ணுரடு ஈட்டி வகுதும்பு செஞ்சா கூறு போடும் நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். அத சொந்த புத்தி உண்டு மூளை உள்ள சொல்ல முத்தி வரும் தேவையில்ல, தத்துவத்தை புரிஞ்சு ஊத்த வல்ல ரோசத்துக்கு பிறந்த மூத்த புள்ள. நம்பிக்கிற வேட்டி கண்ணுரடு ஈட்டி வகுதும்பு செஞ்சா. எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாமா ஐயாக்காக? எடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். இந்த ஒரு மூமெண்ட்ல ஐயாவுடைய மகன் நயினார் முகமது அவர்கள், ஐயாவுடைய மகள் பிரியா ராஜ்கிரண் அவர்கள் 2 பேரையும் மேடை கிடைக்கிறோம். அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. என் அம்மா இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். என் அப்பாவை பார்த்து தான் நான் நேர்மை எப்படி இருக்கணும் இவன் நான் கற்றுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்கப்பா பிரியா. எமோஷன் ஆகுது, நார்மலாக இருக்க முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட எமோஷன் என்னோடது. இந்த மொமெண்ட் மிராக்கிள் தான்க்கா. அவ்வளோ பெரிய ட்ராஜடியில் மாட்டிட்டேன். திரும்ப பார்ப்பனா அப்படின்லாம் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். பட் காட்ஸ் கிரேஸ், அவங்க திரும்ப நான் மீட் பண்ணும்போது என்னை எந்த ஹர்ட்டும் பண்ணல, எந்த கொஸ்டினும் கேட்கல, திட்டவே இல்லை. என்னோடய தப்போட இது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போது அம்மா அப்பா அப்படின்னு அதை எப்படி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுடைய ட்ராவல்காகவே தான் வாழ்ந்துருக்காங்கன்றது புரியவே இல்லை எனக்கு. அது புரிஞ்சது இந்த சம்பவத்தில் தான். என்னை வெறுத்துருக்கலாம், என் மேலே கோவப்பட்டிருக்கலாம், தள்ளி வச்சுருக்கலாம், எதுவும் பண்ணலை. அதெல்லாம் என்னை அந்த கில்ட்டு அப்புறம் அந்த எமோஷன் ரொம்ப அந்த அப்போ காட் பிளஸ் இருக்கிறனால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிது. இது எல்லாம் பண்ணாங்க. அப்பா அம்மான்றது மிகப்பெரிய விஷயம்க்கா. அது கூடவே இருக்கிறனால ரெகுலராக பேசுகிறனாலே நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக தோணிடுது. பட்டு அதுவும் டாடியோட ஹானஸ்டி எனக்கு லைஃப்பில் என் லைஃப்பில் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஹானஸ்ட்டாக இருந்திருந்தால், இந்த விஷயங்களில் ஹானஸ்ட் டிசிஷன் எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. டாடி மாதிரி நம்ம இருக்கலையே அப்படின்றத நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணேங்க. ஐயா, நீங்கள் காதலுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நீங்களே காதல் கல்யாணம் தான். ஆனால் காதலிக்கிறவங்க தப்பான நபராக இருக்கும்போது அதை மகள் சொல்லியும் கேட்கலை அப்படிங்கும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. அவங்க அடி வாங்கினாங்க. நிறைய விஷயங்களை நம்ம இன்டர்வியூவில் நம்ம பார்த்தோம். நிறைய அவங்க உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த டைம் நீங்கள் எப்படி கேரி பண்ணீங்க? ஏன்னா உங்கள் அம்மா அளவுக்கு நேசிச்சுருக்கும் போது. என் பொண்ணுக்கு உலகத்தை காட்டாமல் வளர்த்துட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேன். அதுக்கு உலகம் தெரியலை. அது என்ன வயசானாலும் அது சின்ன குழந்தை மாதிரி வெளி உலகத்தை பார்க்கணும்னு துடிக்குது, அடம் பிடிக்குது. உள் மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்குது. வெளியே போய் பார்த்துட்டு வந்துருச்சு.
அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. அறியாமையால் இந்த தவறு நடந்துருச்சு. என் பொண்ணு அதை பாடம் படிச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். திரும்பி வந்தப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலையா ஐயா? ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டிங்களா? கட்டி பிடிச்சி அணைச்சி என் தங்கம், என் ராஜாத்தி, செல்லம், ஒன்றும் இல்லைம்மான்னு ஒரே அழுக. நான் அதை தேத்தி ஒன்றும் இல்லைம்மா, அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அழாத, நல்லா இருமா நான் தான் சொன்னேன். எப்பயும் பெற்றவங்களுக்கு வந்து பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கதிஜாமா பொண்ணு திரும்பி வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ போராடினீங்கம்மா? இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஒரு அப்செட் இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டின ஃபீலிங் என்ன இருக்கும் எனக்கு. இந்த குழந்தை பத்திரமா இருப்பாளா, சரியான ஒரு துணை கிடையாது. இந்த சம்பவம் எப்படியாவது சேவ் பண்ணணுன்ற ஒரு வைராக்கியம் வந்துச்சு. கோபம் இருந்தது, கோபம் இல்லாமல் இல்லை, நிறையவே இருந்தது. அதை தாண்டி எனக்கு அவள் உயிர் முக்கியமாக இருந்தது. ஏன்னா எங்கேயோ போய் நல்லா இருப்பா அப்படின்னா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம். அந்த இடம் போய் சேர்ந்த இடம் தவறான இடங்கிறனால என் கணவரோட துணையோட என் மகன், என் உறவினர்கள், என் குடும்ப நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தோள் கொடுத்து நின்று அவள் பத்திரமா இருக்காளான்னு பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவளை பத்திரமா மீட்டு எடுக்கும்போது அவள் குழந்தையா அம்மான் அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் நினச்சிக்கிட்டு அவளை மீட்டோம் நாங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அந்த டைமில் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? எங்கள் அப்பா கூட என்கிட்ட சொன்னது ஒன்று தான். அக்காவுக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியுலகம் தெரியாததுனால வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிட்டாங்க, இவ்வளோதான் சொன்னேன். ஆனால் இடன் பார்த்துப்பான். எங்கள் அம்மா அன்னைக்கு அழுது, பாப்பா என் தங்கம், என் உயிர், எமோஷனல் ஆகுதுங்க தங்கம்மா. எங்கள் அம்மா எனக்கு அழுதா மாதிரி நான் அந்த மாதிரி அழுகையை நான் பார்த்ததே கூட அழுதாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்து இடன் நல்லா இல்லை. மறுபடியும் அக்கா வந்து சாரி தங்கம், எமோஷனல் ஆகுதுங்க தங்கம். பாசம் தானேப்பா, மரியாதை கலந்த அவ்வளோ பாசம் இருக்கு அவர் நெஞ்சில். அக்கான்னா உயிர் அவருக்கு. என்ன என் அக்கா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்டயோ அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. அங்கே ஊருக்கு போகும்போது கூட கடைசியாக நான் அக்கா என்கிட்ட பேசினது, நான் ஒரு 2 நாளில் திரும்பி வந்துடுவேன். ஆனால் எம்புட்டு பாசம் இல்லை அவருக்கு. இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பிரியா? அவர் என் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காருன்னு தெரியும்க்கா. பட் என்னென்னா, நான் நினச்சது எப்படியும் ஒரு 1 மந்தில் நம்ம வீட்டில் யார்கிட்டயாச்சும் பேசிடலாம், ரொம்பலாம் கேப் வரும் அப்படின்னு நான் கற்பனை கூட பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆகி கிட்டவே நெருங்க முடியாது, வீட்டுக்கே போக முடியாது அப்படின்றது புரிஞ்சிச்சு. சரி, போனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஆல்ரெடி என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன கோவம், எதுவுமே நல்லா அப்சர்வ் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய கேப் வரும் அப்படின்றதும் நான் கணக்கு போடலை. அதை தானாக பெரிய கேப்பாக போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா தம்பி? என்னோட வேதனையை வார்த்தைகளால் விரிவிக்க முடியாது. தம்பி பிறந்ததுலேருந்து நான் தான் வளர்த்தேன். அவரோட 22 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஊருக்கு கூட போனதில்லை. நாங்கள் பிரிஞ்சே இருந்ததில்லை 22 வருஷம். அப்படியா? ஆமாம், எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டா. இன்னொரு தாய் இல்லை அந்த இந்த விஷயத்தில் நான் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரியா தூக்குனது தான். அவருடைய ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றும் அவருடைய ரியாக்ஷன் உட்பட அவளுக்கு தான் தெரியும். ஆமாம், எனக்கு தான் தெரியும், என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார். நாங்கள் அவ்வளோ விளையாடுவோம், அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் நானும் தம்பியும். நானும் தம்பியை விட்டுட்டு இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று சரியாகணும்னு. ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அக்கா திரும்பி வருவாங்க அப்படின்னு நினச்சிங்களா அந்த டைமில்? முழுமையாக நம்பினேன். பாசம் ஒன்று சேர்க்கும்னு நம்பினேன், அதே மாதிரி ஒன்று சேர்த்துச்சு. சூப்பர்.
அவங்களோட உறவினர்கள்லாம் இப்போ நீங்கள் எல்லாருமே வரலாம் மேடைக்கு. நம்ம இப்போ ஒரு சின்ன திருமண நிகழ்வையே இந்த மேடையில் நடத்தி காட்டிடலாம். எஸ், காலம் வர உனக்காக வந்துட்டா பார்த்துக்கணும் மகராசியா, ஆசை எல்லாம் உனக்காக மாத்திப்போம், வாழ வை மகராசனா. அவ கவலைய கலைக்க தெரிஞ்சவா அவனை ஜெயிக்கிறா, அவளிடம் தோக்க தெரிஞ்சவ உலகம் ஜெயிக்கிறா. தலையாட்டம் நல்ல சத்தம் மட்டும் பரப்பட்டும், இந்த மூமெண்ட்ல அப்பாக்கு ஒரு பரிவட்டம் கட்டிடலாமா? திப்பு சுல்தான் நயினார் முகமது அவர்கள் ஐயா திரு ராஜ்கிரண் அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. பயங்கரமான கண்ணு போட்டுருச்சு ஐயாக்கு. இப்போ நீங்க ஐயாக்கு சுத்தி போடுங்கம்மா. இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கமும் மனம் கனிந்த நன்றிகளும் பேரன்பும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணம் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றது சும்மா ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணமாக நானும் என் குடும்பமும் என்னை சுற்றி இருப்பவர்களும் உணர்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாந்தி சமாதானமாகவும் இருக்கணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, திட்டிருக்கீங்களா இல்லையா என்ன? Icons Awards ஐயோ இது போய் இது போய் இல்ல. இப்போ செல்லமா என்ன திட்டணும்னா என்ன திட்டுவீங்க? Sunlight Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunlight Refined Sunflower Oil. நமக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. Audi அது Chennai. வந்து கம்ப்ளீட்லி Food partner டிஃபரண்ட் ஃபீல். Topi Vapa அது வார்த்தையில Biryani. வர்ணிக்கவே Hospitality முடியாது. partner இந்த சுண்டு விரல்ல Park நான் Lansan சுண்டு நுங்கம்பாக்கம் இருந்தாரு. அடுத்த Chennai. 10 மாசம் உட்கார சொன்னா நான் உட்காருவாரு, எந்திரின சொல்ல நைட் 2:30 மணி எல்லாம் எழுப்பி பசிக்குது. Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunlight Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunlight Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Lansan Nungambakkam Chennai.